எனக்கு இந்த செக்ஸ் விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். செக்ஸ் இல்ல அண்ணாச்சி, செஸ். ரெண்டு விளையாட்டு தாண்டா விடுற. ஏய் இப்படி திருப்பு. என்ன ஐயா 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 தண்ணி குடிக்காதீங்க ஐயா, ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க. உங்களுக்கு தான் ஜலதோஷம் பிடிச்சிருக்குல்ல, இந்தாங்க வாழைத்தோட்ட வருமானம். என்ன ரொம்ப குறைவா தெரியுது? என்னது? இல்ல பொட்டி சின்னதா இருக்குதுன்னு பார்த்தேன். எல்லாம் 500 ரூபாய் நோட்டு. வாய மூடு. 500 ரூபாய் நோட்டை பாத்துருக்கீங்களா? டேய் 500 ரூபாய் நோட்டை அச்சடிக்க ஐடியா கொடுத்தோன்னே நான் தான்டா. நன்றி கடனா என் போட்டோ போடுறேன்னாங்க. நான் தான் காந்தி தாத்தாவை கையெடுத்து கும்பிட்டு அவர் படத்தை போட சொன்னேன். இது காந்திக்கு தெரியுமா? டேய் காந்தி தாத்தாவும் எங்க தாத்தாவும் ஒரே இலையில சாப்பிட்டவங்கடா. எப்படி காந்தி சாப்பிட்டு இருந்த பிறகு அதே இல்ல உங்க தாத்தா சாப்பிடுவாரு? அதுக்கு பேரு எச்சல. அது நீ. நேரு மாமாவும் எங்க மாமாவும் ஒரே பாயில படுத்திருப்பாங்களே. எப்படிடா கரெக்டா சொல்ற? ஸ்கூல் புக்ல போட்டிருந்தாங்க. பாட புஸ்தகத்துல வர அளவுக்கு எங்க பரம்பரை வசந்துருச்சுடா. அடாடா. நேரு கோட்ல சொருறாரே ஒத்த ரோஜா, அது எங்க ரோஜா தோட்டத்துல இருந்து தான் போவோம். உங்களுக்கு ஏது தோட்டம்? ஒத்த ரோஜாவுக்காக ஒரு ஃபிளைட்டியே புக் பண்ணவங்கடா நாங்க. ஐயா ரொம்ப அழகாதீங்க ஐயா, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும். எதுக்கு 10,000? அவரு கேட்க வேண்டிய கேள்வி கம்முன்னு இருங்க. என்கிட்ட கேட்காத நீயே எடுத்துக்கன்னு எத்தனை தடவை சொல்றது? ஐயா இந்த பணம் எதுக்காக செலவு பண்ண போறேன்னு கேட்க மாட்டீங்களா? நீ சொன்னா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நான் கேட்டா உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நீ செலவு பண்ற ஒவ்வொரு காசும் நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும். ஐயா எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்தேன். வீட்டு வேலைக்காரனே 10,000 ரூபாய் கேட்டா வீட்டு சம்பந்தி நான் எவ்வளவு கேட்கணும்? கேளுங்க. அது சில்லற செலவுக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும். இருங்க, எதுக்கு 1 லட்சம் ரூபாய்? எங்க பரம்பரையில எங்களை பார்க்க வரவங்களுக்கு அள்ளி அள்ளி குடுக்கறது வழக்கம். அது மாதிரி நானும் குடுக்கலாம். அதெல்லாம் கஜேந்திரா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வாங்குறதோட நிறுத்திங்க. அப்படியா சொல்ற? அப்போ ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. இருங்க, எதுக்கு 10,000 ரூபாய்? இந்த அழகு மீசிய கருகருன்னு வளர்க்க அமெரிக்காவில இருந்து ஆயில் வாங்குறதுக்கு. கஜேந்திரா நீங்க தூங்கும் போது ராத்திரி மீசிய கட் பண்ண சொல்லிட்டேன். ஐயோ, அப்போ ஒரு 1000 ரூபாய் கொடுங்களேன். எதுக்கு 1000 ரூபாய்? சுருட்டு வாங்க. 1000 ரூபாய்க்கு சுருட்டா? ஃபாரின் சுருட்டுறா. நாங்க ராஜா பரம்பரையாச்சு. அதுதானே காஜா பீடி வாங்கி வச்சிருக்கேன். சரி ஒரு 100 ரூபாயாவது கொடுங்களேன். எதுக்கு? இருடா. நேருக்கு ரோஜா கொடுத்தவன 100க்கு அலைய விட்டானுங்களே. ஒன்னு 2 3 4 5 6 பாப்பா பாப்பா என்ன பாப்பா கிணத்து பக்கத்துல நின்னுட்டு 6 6ன்னு எண்ணிட்டு இருக்கீங்க? 6 6 6. அதுக்கு மேல என்ன தெரியலனா ஐத்தா வேணா சொல்லி தரட்டுமா? 6 எனக்கு முன்னாலே 6 பேரை தள்ளிட்டியா? அடி பாவி, அதத்தான் 6 6ன்னு சொல்லியா? பாப்பா பாப்பாவை பார்த்ததும் தாகம் வந்துடுது, தண்ணி குடிச்சுக்கவா? என்ன இருக்குள்ள? ஐயோ ஐயரே நீயமா உன்னைய பார்க்கத்தாயா உன் ஆத்துக்கு போயிட்டு இருந்தேன். கடைசியில கிணத்துல மீட் பண்ண வச்சுட்டாலயா? சரி நாளைக்கு எங்க அப்பாவுக்கு திதி, ஆத்துக்கு வந்துரு. நான் மேல போனா தானே உங்க ஆத்து தேவசத்துக்கு வர முடியும். நீ மேல போனா யாரையா திதி நடத்துவா? அபிஷ்டு நான் கடத்துக்கு மேல போறது சொன்னேன். ஓ அத சொல்றியா? அதுக்கு வழி வரும். ஹலோ புழுந்துட்டேனே. தேங்க் யூ டார்லிங். 11 12 13 14. அண்ணே இந்து கிணத்து பக்கத்துல நிக்கிறா, குச்சி வீசற போறா. இந்து உனக்கு என்னமா பிரச்சனை? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, இல்ல கஜேந்திரா கிட்ட சொல்லு. எந்த காரணத்தை கொண்டு தற்கொலைங்கிற தவறான முடிவுக்கு வந்துடாதம்மா, வந்துடாது. ஹாய், அங்க என்னடா பண்றீங்க? என்னடா எல்லாம் இங்க இருக்கீங்க? எல்லாம் தேர்தல் தோத்த வேட்பாளர்களா? அம்மா தள்ளிட்டாங்களா? கவலைப்படாதீங்க, அண்ணன் வந்து காப்பாத்துவாரு. கஜேந்திரா காப்பாத்து. 12 13 14. வேண்டாம், இன்னும் நிறைய ஆளுங்களை தள்ளினா தானே தண்ணி மேல வரும். என்னமா சொல்ற? நீ தானே கதை சொன்ன, பானையில தண்ணி கொஞ்சமா இருந்துச்சு, காக்கா கள்ள தூக்கி போட்டதும் தண்ணி மேல வந்துருச்சுன்னு. இப்ப இந்த கிணத்துல தண்ணி கொஞ்சமா இருக்கு, ஆளுங்களை தூக்கி உள்ள போட்டா தண்ணி மேல வந்துரும்ல, அதுக்காக தான் இவ்வளவு எல்லாம் தள்ளி விட்டுட்டேன். நல்ல பொண்ணுமா.
என்ன விளையாடுறியா நீ? ஒரு பைத்தியக்கார பொண்ணை விட்டு எல்லாரையும் கிணத்துல தள்ளி கொள்ளலான்னு முடிவு பண்ணிட்டியா? அவளுக்கு தான் புத்தி சரியில்லை, உங்களுக்குமா புத்தி சரியில்லை? எல்லாரையும் கிணத்துல பிடிச்சி தள்ளுற, உசுறு பண்ண நீங்களா கொடுப்பீங்க? யோ இவங்க கிட்ட என்னையா பேச்சு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம்யா. போலீஸ் வந்து புடிச்சிட்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல சேர்க்கட்டும். ஐயா அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவ குழந்தை மாதிரி. இப்படியே விட்டாக்க கொலை கூட பண்ணுவா. அதையும் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றேன். ஐயா அவ பண்றது தப்புன்னு அவளுக்கே தெரியாதியா. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை எனக்கு கொடுங்க. அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இனிமே தப்பு நடக்காம நான் பாத்து. இதுதான் கடைசி தடவை. இன்னொரு தடவை இப்படி நடந்துன்னு வச்சீங்க, உங்க முகத்தை கட்ட விட்டு போறோம். எல்லாரும் வாங்கயா. வாங்க 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 போலாம். யோ வாயா வா. உன்னால அண்ணனை ஊர்க்காரங்க என்ன கேள்வி கேட்டு போறாங்க பாத்தியா? மன்னிச்சுங்க தம்பி, என்னால நீங்க இவங்க கிட்ட திட்டு ஏய்யா, வாங்கிட்டீங்க. உனக்கு இந்துவை பாத்துக்க சொல்லி தானே கை நேரி சம்பளம் கொடுக்குறாங்க. சரி. அதை விட்டு ஐயா எனக்கு ஒண்ணுன்னா நான் தயக்கிடுவேன். ஆனா இந்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தயக்க முடியாது. இந்துக்கு மருந்து வாங்க தான் தம்பி டாக்டர் கிட்ட போயிருந்தேன். நான் போனது தெரியாம இவன் மார்க்கெட்டுக்கு போயிட்டா. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கிறேன். இனிமே நீங்க இந்து விட்டு எங்கேயும் போக கூடாது. சரிங்க. இந்தாங்க வீட்டு வாடகை மத்த செலவுக்கெல்லாம் வச்சு.